இந்த வீடியோவில் Fibonacci Retracement Tool யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறதுங்க பார்க்கலாம். ஸோ அப் ட்ரெண்டுக்கு ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை மார்க் பண்ணணும். ஸ்விங்கை மார்க் பண்ணும்போது 0.5 ஆர் 0.618 லெவலில் ரிஜெக்ஷன் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த இதில் பாருங்கள், மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு. ஸ்விங்கை வந்து நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. அகெயின் வந்து ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை. இப்போ பாருங்கள், இந்த இது முடிஞ்சது. இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்த ஸ்விங் லோ, இந்த லோவிலேருந்து கடைசியாக வந்திருக்கிற ஹை மார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேண்டில் பாருங்கள் எக்ஸாக்டாக 0.5 லெவலில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கேண்டலில் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 0.618 லெவலுக்கு கீழே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணணும். மினிமம் டார்கெட் வந்து 1:2 ஆர் 1:3 இது ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். டார்கெட் வந்து 1:2 ஆர் 1:3. 1:2 இதில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் டார்கெட் என்ட்ரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். 1:3 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அகைன் அடுத்த லெவல் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. 1:2 டார்கெட் ஹிட்டு, 1:3 வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ நீங்கள் இதே மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாதங்கிறது தெரியும். ஸோ அகைன் பாருங்கள், இப்போ இதில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டுனா நெக்ஸ்ட் என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ட்ரியில் சேம் அதே மாதிரி கடைசியாக வந்துருக்கிற ஸ்விங் லோ டு ரீசெண்டாக போன ஹை மார்க் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை மார்க் பண்ணால் இதில் பாருங்கள் எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் இருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணணும். அகெயின் வந்து அதுக்கு அடுத்து வந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை, இதில் நமக்கு அந்த லெவல் வரல. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அகெயின் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை போட்டால், ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு 0.618 லெவலில் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கேண்டலில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டலில் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் இப்போது 0.618 லெவலில் ரிஜெக்ஷன் ஆனால் 0.786 லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். மினிமம் டார்கெட் 1:2 ஆர் 1:3. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாக்டாக டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட அக்யூரசி லெவல் தெரியும். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை மார்க் பண்ணும் Fibonacci Retracement டூலில். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை மார்க் பண்ணால் அந்த 0.5 0.618 ரெண்டு லெவலுமே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். மார்க்கெட் எக்ஸாக்டாக லோ டு ஹை மார்க் பண்ணும்போது 0.5 ஆர் 0.618 லெவலில் ரிஜெக்ஷன் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த லெவலில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கா, இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகவே இல்லை. ஸோ யூ பிளேஸ் த என்ட்ரி. இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு 0.786 லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணணும். டார்கெட் வந்து 1:2 ஆர் மினிமம் 1:3 ப்ளேஸ் பண்ணிங்க பாருங்கள். இதில் வந்து நமக்கு எக்ஸாக்டாக டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1:2 வந்திருக்கும், 1:3 வந்திருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்துட்டிங்கன்னா 15 மினிட்ஸ். நம்ம வந்து உங்களுக்கு கோல்டில் வந்து நான் ப்ரீவியஸோட சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த இதில் நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி என்ட்ரி வருதாங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ, பை செல் அட்வைஸ் கிடையாது. டிஸ்க்ளைமர். அகெயின் இப்போ நான் வந்து உங்களுக்கு பையிங்க்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். செல்லிங் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்து ஒரு லோவர் லோ ஃபார்மேஷன் வரணும். ஸோ இங்கே மார்க்கெட் பாருங்கள் எக்ஸாக்டாக அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் ப்ரீவியஸாக அந்த ஸ்விங்கை கட் பண்ணி லோவர் லோ ஃபார்மேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ லோவர் லோ ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம கடைசியாக வந்திருக்கிற ஹை, ரீசெண்டாக வந்திருக்கிற லோ, ஹை டு லோ மார்க் பண்ணிங்கன்னா மார்க்கெட் 0.5 ஆர் 0.618 லெவலில் ரிஜெக்ஷன் ஆனாதான் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக அதே மாதிரி ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கேண்டலில் ஸ்டாப் லாஸ் 0.618 லெவலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ். மினிமம் டார்கெட் 1:2 ஆர் 1:3. ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப் ட்ரெண்ட் மார்க்கெட், டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில், சைட்வேஸ் மார்க்கெட்டில் Fibonacci Retracement Tool வந்து ஒர்க் ஆகாது. ஸ்டாப் லாஸ் தான் உங்களுக்கு ஹிட் ஆகும். ஸோ வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த டூல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதாங்கிறது வந்து தெரியும். இது வந்து ஒரு என்ட்ரி மெத்தட். மார்க்கெட்டில் நிறைய என்ட்ரி மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறது, எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும்,
அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டூலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது, எப்படி மார்க் பண்ணுங்கிறது அந்த மாதிரி சம்திங் டவுட்ஸ் வருதுன்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.